வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் XMR vlog. இன்னைக்கு கேவி கேந்திர வித்யாலயா அட்மிஷனை பற்றி தங்களுக்கு சில விளக்கங்களை தரவிருக்கிறேன். அனைத்து பெற்றோர்களுக்கும் தங்களுடைய குழந்தைகளை கேவி கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் சேர்க்க விரும்பும் அனைத்து பெற்றோர்களையும் இச்சேனல் மூலமாக தங்களை வரவேற்கிறேன். வணக்கம். அதாவது கேவி கேந்திர வித்யாலயா பால்வாட்டிகா 1, 2, 3, அதாவது நர்சரி, KG1, KG2, இதைத்தான் பால்வாட்டிகா 1, 2, 3ன்னு சொல்லுவாங்க கேந்திர வித்யாலயா சென்ட்ரல் ஸ்கூலில். அதாவது இப்போ மேக்சிமமான ஸ்கூலில் கேவியில் பால்வாட்டிகா 1, 2, 3 இருக்குது. ஆனால் சில ஸ்கூலில் இல்லை. போன வருடம் ஒரு ட்ரையல் பேசிஸில் மேக்சிமமான ஸ்கூலில் பண்ணியிருந்தாங்க, இதை நடத்தியிருந்தாங்க. இந்த வருஷம் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கேவி சங்கடன், அதாவது கேந்திர வித்யாலயா சங்கடன் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதன் மூலம்தான் நாம் அதில் ஸ்கூலில் எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளவு சீட்ஸ் இருக்கும், என்ன இருக்கும், அந்த டீட்டெயிலாம் கிடைக்கும். அதோட அந்த குழந்தைகளுக்கான வயது வரம்பு, அதாவது ஏஜ் லிமிட் எவ்வளவு என்ன என்பதை அந்த நோட்டிஃபிகேஷன் மூலம்தான் நாம் தெரியப்படுத்துவாங்க. அதன் மூலம் தன்னுடைய எலிஜிபிள் இருந்தால் தன்னுடைய குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்துக்கலாம். அதாவது பால்வாட்டிகா 1ங்கிறது பால்வாட்டிகா 1 அட்மிஷன் ஆன்லைன் ப்ராசஸ் நடக்கும். அதாவது கேவி சங்கடன் வெப்சைட் வாயிலாக நீங்கள் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்கள் அதாவது காஸ்ட் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, டேட் ஆஃப் பர்த்தாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, வறுமை கோட்டில் கீழே இருக்கிறவங்க, டிசபிலிட்டி உள்ள குழந்தைகள், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதனுடன் சீட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அலாட்டும் பண்ணுவாங்க. அந்த தெரிஞ்சு போயிடும், அந்த கைட்லைன்ஸில் தெரியும். நம்ம கைட்லைன்ஸ் கொடுக்காத வரை நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது பால்வாட்டிக்கான 1, 2, 3, அதாவது நர்சரி, KG1, KG2க்கு பிப்ரவரி டு மார்ச் மாதத்திற்குள் நடைபெறும். அதாவது போன வருடம் இவ்வாறு நடைபெற்றது. சில காரணங்களுக்காக ஒரு மாதம் எக்ஸ்டன் ஆக சான்சஸ் உண்டு. அதாவது கேவி சங்கடன் எக்ஸ்டன் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதத்துலேருந்து, அதாவது பிப்ரவரி இந்த மாதம் எண்டிலிருந்து அடுத்த மாதத்துக்குள்ள நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அந்த வெப்சைட் வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் அதன் மூலம் தங்களுடைய குழந்தைகளை சேர்க்கும் முயற்சிகளை ஈடுபட்டு கொள்ளுங்கள். இன்னொன்று பால்வாட்டிகா எல்லா ஸ்கூல்லையும் பால்வாட்டிகா இல்லை. பால்வாட்டிகானா நர்சரி இதுன்னு, அதாவது சில லிமிட்டட் ஸ்கூலில் மட்டும்தான் இந்த பால்வாட்டிகா 1, 2, 3. சில ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பால்வாட்டிகா 3 மட்டும் வச்சுருப்பாங்க. சில ஸ்கூலில் 1, 2, 3 வச்சுருப்பாங்க. சில ஸ்கூலில் 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், 3ல் தான் அட்மிஷன் எடுக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நடக்கும் எல்லாம். அதாவது பால்வாட்டிகா 1ங்கிறது ஆன்லைன் ப்ராசஸ், மற்ற ஃபுல்லாக ஆஃப்லைன் ப்ராசஸ். அதே மாதிரி கிளாஸ் 1க்கு ஆன்லைன் ப்ராசஸ், அதாவது ஆன்லைனில் தான் அட்மிஷன் பண்ண முடியும். மற்றபடி கிளாஸ் 2லேருந்து கிளாஸ் 12 வரைக்கும் எந்த விதமான ஆன்லைன் அட்மிஷனும் இல்லை. கிளாஸ் 9ல் மட்டும்தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். மற்றபடி எங்கேயுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை, எந்த குழந்தைகளுக்கும் இல்லை. அதே மாதிரி 10th CBSE ரிசல்ட் வந்தவன தான் 11th 12th அங்கேயும் என்னென்னா சங்கடன், கேந்திர வித்யாலயா சங்கடன் ஒரு நோட்டிஃபிகேஷனை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த பப்ளிஷிங்கில் சில கிரைட்டேரியா கொடுத்துருப்பாங்க. குழந்தைகள் எந்தெந்த குழந்தைகளை சேர்த்துக்கலாம், எவங்களுக்கு எவ்வளோ சீட்டு இருக்குது, என்ன குரூப்பில் இருக்குது, அந்த டீட்டெயிலை அந்த நோட்டிஃபிகேஷன் மூலம் தான் நீங்கள் ஃபர்தராக எடுத்துக்கிற முடியும். அதேபோல் கிளாஸ் 2, 2லேருந்து 8 வரைக்கும் ஆஃப்லைன் ப்ராசஸ் தான். அதாவது ஸ்கூலில் போயிட்டு வேகன்சி இருந்தால் மட்டுமே உங்கள் குழந்தைகள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அதுவும் அங்கே கொடுக்கப்படும் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதனுடைய கிரிட்டேரியா படி உங்களுக்கு குழந்தைகளுக்கு அட்மிஷன் கிடைக்கும்னு இருந்தால் கிடைக்கும். அதாவது அந்த கிரிட்டேரியா படி நீ மேட்ச் ஆனால் மட்டுமே கொடுக்கப்படும். ஏன்னா சென்ட்ரல் ஸ்கூலில் எக்கச்சக்க குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் சிலர் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் பேசிஸ், அதாவது சர்வீஸ் கேட்டகரியில் உள்ளவங்க ட்ரான்ஸ்ஃபர் பேசிஸ் போயிடுவாங்க. அங்கே சீட்டு காலியாக இருந்தால் மட்டுமே தங்களுக்கு குழந்தைகளுக்கு, அதாவது மற்ற பிறர் யாரும் கேவியில் இல்லாதவங்க தங்களுடைய குழந்தைகளை சேர்க்கணும்னு நினைக்கும் போது அவர்களுக்கு அப்போ தான் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் போய் எந்த ஸ்கூலில் சேர்க்கணுமோ அவங்கள்ட்ட வேகன்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அப்ளை பண்ணி பாருங்கள். அவங்க என்னென்ன ஃபுல்ஃபில் பண்ண சொல்கிறாங்களோ அதை ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் பண்ணி கொடுத்தால் மட்டுமே அதனுடைய அட்மிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ பால்வாட்டிகா 1, 2, 3 என்ன ப்ராசஸ் நடக்க போகுது. அப்புறம் கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 12 வரைக்கும் என்ன அட்மிஷன், எப்படி என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. வருகின்ற வீடியோவில் நான் 1 by 1 உங்களுக்கு விலாவரியாக சொல்லுவேன். எல்லா விதமான நோட்டிஃபிகேஷன் என்னென்ன வருதோ அதை ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் மூலமாகவும் உங்களுக்கு பகிர்வேன். நீங்கள் தொடர்ந்து என்னுடன் பயணித்து கொண்டே இருங்கள். உங்களுடைய ஆதரவை என்னுடைய சேனலுக்கு தாருங்கள். என்னால் முயன்ற அளவு உங்களுக்காக உதவிகளை செய்து தருகிறேன் இதன் வாயிலாக. நன்றி, வணக்கம்.